பெஸ்ட் டிஸ்டர்பிங் ஹாரர் ஃபிலிம்ஸ். டிஸ்டர்பிங் ஃபிலிம்ஸ் ஆடியன்ஸை மென்டலி அண்ட் எமோஷ்னலி பாதிச்சு நம்ம நார்மல் லைஃப்பை லீட் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் டிஸ்டர்பிங் ஃபிலிம்ஸ். இந்த வீடியோவில் நம்மளை பாதிக்கக்கூடிய 5 படத்தை தான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு வயலண்ட்டான விஷுவல்ஸை மட்டும் வச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சா, ராங் டர்ன், கேனிபல் ஹோலோகாஸ்ட், ஹியூமன் சென்டிபீட் இந்த மாதிரி படம்லாம் இல்லாமல் நம்மளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுற படத்தை தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பொசஷன். இந்த படம் டைரக்டர் ஆண்ட்ரிசி ஜுலான்ஸ்கி 1981 எடுத்தது. ஒரு ஹாரர் ஃபிலிமை எப்படினாலும் எடுக்கலாம், ஆனால் இவங்க எடுத்த விதம் தான் படத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டிஸ்டர்பிங் ஃபிலிம் ஆக்கியிருக்கு. படத்தில் சினிமோட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். பொதுவாக டிஸ்டர்பிங் ஃபிலிம்னாலே பார்க்கவே முடியாத விஷுவல்ஸ், வயலண்ட்டாக ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் தான் இருக்கும் படத்தில். இந்த படத்துலையும் அது இருக்கு, ஆனாலும் விஷுவல்ஸ் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ண கலர்ஸ், ஆங்கிள், ஷார்ட்ஸ், கேமரா மூமெண்ட்ஸ் எல்லாமே வேற லெவலாக இருக்கும். அழகான விஷுவல்ஸை காமிச்சு ஆடியன்ஸை சைக்காலஜிக்கலாக ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற படம் தான் இது. இது எல்லாரும் பார்க்கலான்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை பார்த்துட்டு நார்மல் லைஃபுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக 2-3 டேஸ் ஆகும். நிறையா கண்ட்ரீஸில் இந்த படத்தை டோட்டலாகவே பேன் பண்ணிட்டாங்க. சில தேட்டரில் ஒரிஜினல் ஆடியோவை போடாமல் சைடில் கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, படத்தை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இது புரிஞ்சாதான் படத்தோட மொத்த எஃபெக்டையும் உணர முடியும். புரியாதவங்களுக்கு இதில் அப்படி என்ன இருக்குன்னு இவ்வளோ பில்டப் கொடுத்தான் அப்படி தான் தோணும். படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்க கேரியர்லேயே பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தை ரொம்பவே இன்டென்ஸ் ஆக்கியிருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்க நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பெர்ஃபெக்டான படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ட்ராவல் போன மாதிரி இருக்கும். மோய்பியஸ். ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை டைரக்டர் கிம் கி டூக் 2013 எடுத்தது. நான் அடித்து சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படத்தை யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த படத்தோட பிளாட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கதையை ஒன்லைனில் கூட நான் சொல்ல விரும்பலை, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் ரிலீஸ் ஆகும்போதே ரொம்பவே கான்ட்ரவர்சியோட தான் ரிலீஸ் ஆச்சு. கிம் கி டூக் ஒரு தீண்டத்தகாத டாப்பிக்கை பேஸ் பண்ணி படம் எடுத்தாருன்னு மட்டும் இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது என்னடா படம் இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தோணும். 90% ஆஃப் படத்தில் டைலாக்ஸே இருக்காது, சைலண்டாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் படத்தை இன்டென்ஸ் ஆக்கியிருக்கு. இந்த படத்தை ஜஸ்ட் வித்தியாசமான கான்செப்ட் இருக்கிற டிஸ்டர்பிங் ஃபிலிம்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதை தாண்டி படம் சைக்காலஜிக்கலாக நம்மளை அப்ரோச் பண்ணுற விதம், கிம் கி டூக் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ், அவர் டைரக்ஷன், இதை பார்த்து ரசிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. பட் உண்மையாகவே இந்த படத்தை பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை ஃபுல்லாக பார்த்தோம்னா லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்காத சில கேரக்டர்ஸையும் இன்சிடென்ட்ஸையும் பார்க்கலாம். ஆன்டிகிறிஸ்ட். இந்த படம் டைரக்டர் லார்ஸ் வான் டயர் 2009 எடுத்தது. இந்த படத்தை லார்ஸ் வான் டயர் டிப்ரெஷன் ஓவராகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்போ தான் எழுதினாரு. அந்த டைமில் நிறைய ஜாப்பனீஸ் ஹாரர் ஃபிலிம்ஸும் டாக்குமெண்ட்ரிஸும் பார்த்துருக்காரு. அப்போது யூரோப்பில் உள்ள ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தாரு. அதில் ஃபாரஸ்ட்டுங்கிறது பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைஞ்ச இடம். அங்கே நடக்கிற ஒரே வேலை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கொண்டு திங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படம் எடுத்திருக்காரு. படத்தோட கதை, தன்னோட ஒரே பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் மென்டலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தான் படம். படம் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் நடக்கும். அந்த காடை எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக வினோதமாக இருக்கும். லார்ஸ் வான் டயரோட மாஸ்டர் பீஸில் இதுவும் ஒன்று. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு ஷாட்டையும் வச்சு செதுக்கியிருப்பாரு. படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஒரு வித்தியாசமான மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவோம். அதில் இருந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வெளியே வர முடியாது. ரொம்பவே வயலண்டான படம். சில சீன்ஸ்லாம் கண்ணால் பார்க்கவே முடியாது, அப்படி இருக்கும். இந்த படத்தை கூட சேர்த்து மெலன்சோலியா, நிம்ஃபோமேனியாக்னு இன்னும் 2 படம் எடுத்தாரு. இது 3ஐயும் டிப்ரெஷன் ட்ரியாலஜின்னு சொல்லுவாங்க. படத்தில் மேக்கிங் அண்ட் டெக்னிக்கல் ஒர்க்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடிஞ்சுது. இந்த படத்தை பாருங்கன்னு ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் மேக்கரான லார்ஸ் வான் டயரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் படங்களை பார்க்கணும்னா இதை பார்க்கலாம். பட் ஸ்ட்ரிக்ட்லி not for light-hearted peoples. நோரா த க்ரூஸ். இந்த படம் டைரக்டர் கூஜி சிராய்ஷி 2005 எடுத்தது. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் கான்செப்டை கரெக்டாக யூஸ் பண்ணி மரண பீதியை கொடுத்த படங்கள்ல இதுவும் ஒன்று. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொன்னதும் எல்லாருக்கும் பிளேர் விச் ப்ராஜெக்ட் தான் மைண்டுக்கு வரும். ஆனால் இது அதை விட பயங்கரமாக இருக்கும். படத்தோட கதை, ஒரு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் காணாமல் போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்திருக்காரு. அப்படி இந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன இருந்துச்சு, அவர் ஏன் காணாமல் போனாருன்னு தான் முழு படம். இந்த படத்தை ஒரு தரமான படமாக ஆக்குனது ஸ்க்ரீன் பிளே தான். அதை எழுதுனாங்களா இல்லை தனித்தனி சீன்ஸை எடுத்து அதை ஒன்றா சேர்த்து படமாக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா படம் ஃபுல்லாக ஒன்றுக்கு சம்மந்தமே இல்லாத சீனை வச்சு என்ன நடக்குதுன்னே புரிய விடாமல் ஒரு மிஸ்டீரியஸ் ஃபீலை கொடுத்து கடைசியில் எல்லாத்தையும் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு இது ஒரு வேற லெவல் படமாக தெரியும். பேசிக்கான ஹாரர் படங்களை இருக்கிற எலமெண்ட்ஸை வச்சு இன்டென்ஸாக பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் டிஸ்டர்பிங்கான படம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு பயங்கரமான பேய் படம் பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அது இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணது தான் படத்துக்கு ஒரு டார்க் அண்ட் மிஸ்டீரியஸ் லுக்கை கொடுத்துருக்கு.
சிம்பிளான பெஸ்ட் படம். இந்த படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. 6:2 இது டைரக்டர் அல்ஃபர் மெஸ்டிசி 2015ல எடுத்தது. இந்த படம் ரொம்பவே பயங்கரமான படம். பார்த்து முடிச்சதும் 2 நாளுக்கு தூக்கம் வராது. அவ்வளோ டிஸ்டர்பிங்கா இருக்கும். அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு ஹாரர் ஃபிலிம்ல என்ன இருக்கணும், அது எப்படி இருக்கணும்னு இந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான பேய் படம். படம் ஃபுல்லா ஜஸ்ட் விஷுவல்ஸை மட்டும் டிஸ்டர்பிங்கா காமிக்காம டோட்டல் சீனையே ஸ்ட்ரேஞ்சா அன்செட்டிலிங்கா தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கனவுல கூட இப்படிலாம் நடக்குமான்னு யோசிச்சு பார்க்க முடியாத நிறைய விசித்திரமான சீன்லாம் படத்துல பார்க்க முடியும். இந்த படம் வழக்கமான பேய் படங்கள் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்டு, அதுக்குள்ள இந்த பில்லி சூனியம், பிளாக் மேஜிக்கு, கான்ஜூரிங் இதெல்லாம் வச்சு ஒரு பக்காவான பேய் படமா கொடுத்துருக்காங்க. இதுல என்ன நிஜமாவே பயப்பட வச்சது என்னன்னா, இது துருக்கியில நடந்த ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணது. படம் டைட்டில் போடும்போதே இதை சொல்லிடுவாங்க. அதனால படம் பார்க்கும்போது இப்படிலாம் நிஜமாவே நடக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இந்த படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. 6 பெரிய ஃபிலிம் சீரிஸ், அதுல 5 பார்ட் இருக்கு. முடிஞ்சா அது எல்லாத்தையும் பாருங்க.